பாஜகவால அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுல காலு ஊன்ற முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்த சூழ்நிலையில இப்ப இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தா பாஜகவை தவிர நம்ம யாரும் கால் ஊன்ற முடியாது. அதான் இங்க இருக்கிற சிக்கல். பீகார்ல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதை நடத்திருக்காங்க. 81 லட்சம் பேர் வெளியில இருக்கான் வாக்கு செலுத்த முடியாம. அந்த 81 லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கு இருக்கக்கூடாது? நீ தானே தீர்மானிக்கிற. அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்கிற தகவல். அந்த யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதிலே 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும், நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் 81 லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது 81 லட்சம் பேர்னா எத்தனை தொகுதி? நீங்க வெற்றியாளர்களை பாருங்க. எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 2021 நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் 300, 400, 600, ரொம்ப அதிகம்னா 1000, 2000 அல்லது 250, 350 இந்த வாக்கு வித்தியாசம் தான். இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்த மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருது இல்ல? அவ்வளவுதானே. அப்புறம் அப்ப அந்த இதுல நமக்கு இது அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது. அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு. உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும், அது தவறு இருக்குது, அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து, நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி, என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை, கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கமர்த்தி ஒரு 2 மாத காலம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அப்புறம் சரியா இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கைரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும். இப்போ இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க. அறிவிச்ச பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பா இப்ப எனக்கு என்னன்னா, நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியா. அப்ப அந்த நேரத்துல ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி 10, 15 தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும். அப்புறம் மார்ச், ஏப்ரல் தேர்தல். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது. அப்போ நான் என்ன செய்யறது? இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நாண்டுகிட்டு தான் சாகணும். வேற என்ன செய்ய முடியும்?